அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு, நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஜூலை மாத ராசி பலன்கள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய சுக்கிரன் பாருங்கள், 8ஆம் இடத்துல சொந்த வீட்டில் மறைஞ்சிருக்கார். 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். ராசிக்கு வந்து 5ஆம் இடத்துல ராகு கும்ப ராசியில் இருக்கார். ராசிக்கு வந்து 6ஆம் இடத்துல சனி மீன ராசியில் செஞ்சிருக்காங்க. ராசிக்கு 9ஆம் இடமான பாகிஸ்தானத்தில் சூரியனும் குருவும் மிதுன ராசியில் இருக்காங்க. 10ஆம் இடத்துல புதன் கடக ராசியில் இருக்கார். 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் செவ்வாயும் கேதுவும் சிம்ம ராசியில் செஞ்சிருக்காங்க. இதுதான் ஜூலை மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரக நிலைகள். ஜூலை மாதம் 16ஆம் தேதி சூரியனோட பயிற்சி நடந்துடும். ஜூலை மாதம் 26ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். ஜூலை மாதம் 28ஆம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். துலாம் ராசி நேயர்களுக்கு உங்கள் ராசிநாதன் பாருங்கள் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கார். 8ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் மறையக்கூடாது, இருந்தாலும் சொந்த வீட்டில் மறையிறதுனால பெருசாக பாதிப்பு இருக்காது. இப்போ இந்த மாதம் என்ன நடக்குன்னா, கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்கும். ஒன்று வெளியூர் போவீங்க அல்லது வெளிநாடு போவீங்க, மறைஞ்சிருந்து வாழ்கிறது, திடீர் பணம் வர்றது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் சடனாக நடக்கும். ஏன்னா 8ஆம் இடங்கிறது விபரீதத்துக்குண்டான இடம். விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்க. ராசிநாதன் 8க்கு போயிடுச்சுனாலே சில நெகட்டிவான விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருந்தால் கூட உங்களுக்கு நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்துடும். 8ஆம் இடத்துல சுக்கிரன் போய் மறையிறது ஒரு சொந்த வீட்டில் இருக்கிறது ஒரு மறைமுகமான ஒரு நல்ல அமைப்புன்னு சொல்லிடலாம். சரிங்களா? அப்போ வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணிருக்கவங்க ட்ரை பண்ணுங்கள். வெளியூர் போகணுன்னு ட்ரை பண்ணிருக்கவங்க கண்டிப்பாக நீங்கள் போகலாம். அதில் எந்த ஒரு தடங்களும் உங்களுக்கு வராது. இதெல்லாம் ஒரு சாதகமான ஒரு அமைப்பு தான். சரிங்களா? ஒரு சில பேர் திடீர் அதிர்ஷ்டம் கூட கிடைக்கும்னு சொல்லிடலாம் 8ல் சுக்கிரன் இருக்கிறதுனால. உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி வந்து 6ஆம் இடத்துல இருக்கார். நிறைய கடன் வச்சுருக்குங்க சார், வாழ்க்கை போராட்டமாக இருக்குது, கடன் தொல்லை அதிகமாக இருக்குது, நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரே குழப்பமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் கடன் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும். 6ஆம் இடத்துல சனி இருக்கிறது ஒரு நல்லதுங்க. 6ல் சனி இருந்தால் கடன் இல்லாமல் பண்ணுவார், நோய் இல்லாமல் பண்ணுறது, எதிர்ப்புகள் இல்லாமல் பண்ணுறது, இதெல்லாம் நடக்கும். கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, வம்பு வழக்கு பிரச்சனை, என்ன பண்ணுறதுனே தெரியல, நிறைய பிரச்சனை கொடுக்குறாங்க, சொந்தக்காரங்க பிரச்சனை, நண்பர்களால் பிரச்சனை, கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சிட்டே இருக்கும், எங்களுக்கு எப்போ தான் எங்களுக்கு முடியும்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் கோர்ட்டு கேஸ் பிரச்சனைலேருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உங்களுக்கு உருவாகும். சரிங்களா? கடன் அடிப்பீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். உங்களுக்கு எதிர்பார்த்த வேலை, நல்ல வேலை கிடச்சிடும். பழைய வேலையை விட்டு புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வேலை கிடச்சிரும். இந்த வேலையே இல்லை, நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், எங்களுக்கு வேலையே கிடைக்கல, கூப்பிட மாட்டேங்கிறாங்க, எங்களுக்கு வருமானமே இல்லை, சம்பளமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வேலை, ஒரு தரமான வேலை நிச்சயமாக இந்த மாதம் துலாம் ராசி நேயர்களுக்கு கிடைக்க போகுது. சரிங்களா? 5ல் ராகு இருக்காருங்க. 5ல் ராகு குரு பார்வை இருக்கிறனால பூர்வீக சம்மந்தப்பட்ட சொத்து விஷயங்களில் பிரச்சனை இருக்கவங்களுக்கும் அந்த வில்லங்கமெல்லாம் சரியாக போகுது. 5ல் ராகு இருந்து குரு பார்வை இருக்கிறனால புத்திர பாக்கியம் ஒரு சில பேருக்கு இந்த மாதம் கிடைக்கும். ஒரு சில பேருக்கு குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் பிரச்சனை வந்து அதுக்கப்புறம் போகிற மாதிரி நீங்கிற மாதிரி வரும். அதனால் குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் சிறு பாதிப்பும் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. சரிங்களா? ராகு கெடுப்பார் 5ல், ஆனால் குரு வந்து அந்த பார்வை மூலமாக சமாளிக்க வைப்பார். குரு பார்வை ஒரு சேஃப்டி, ஒரு பாதுகாப்பு கொடுக்கும். சூரியன் உங்கள் ராசிக்கு பாருங்கள், சூரியன் 9ஆம் இடமான பாகிஸ்தானத்துக்கு சூரியன் குரு இருக்காங்க. 16ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் 10ஆம் இடத்துக்கு வர்றதும் உங்களுக்கு சூரியன் திக்பலம் அடைஞ்சிருவார். அப்போ கவர்மெண்ட் ஜாப், அரசாங்க வேலைக்கான அமைப்பு, அரசாங்க வேலை கிடைக்காமல் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் அரசாங்க வேலை கிடச்சிரும். தந்தை மூலமாக உதவி கிடைக்கும், தந்தை மூலமாக ஆதரவு கிடைக்கும். 9ல் குரு இருக்கார், திடீர் அதிர்ஷ்டம் கிடச்சிரும், நினச்சது நடக்குங்க. இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு மாதம் சொல்லிடலாம். இந்த ஜூலை மாதம் அருமையான மாதம். இந்த மாதம் அரசாங்க வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் கிடைக்காமல் இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதம் ஒரு சில பேருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவர்மெண்ட்டுக்கு எழுதினவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் எல்லாத்துக்கும் கிடையாது. ஒரு சில பேருக்கு ஜாதகத்தில் சூரியனெல்லாம் நல்லா இருந்ததுன்னா நிச்சயமாக இந்த மாதம் கவர்மெண்ட் ஜாப் உங்களுக்கு கிடச்சிரும். அதிகார பதவியில் இருக்கவங்களுக்கும் அரசியல் இருக்கவங்களுக்கும் நல்ல நிர்வாக திறமையெல்லாம் இருக்க பார்த்திங்கன்னா, நிர்வாக திறமை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹெச்ஆர் போஸ்டிங்கில் இருக்கவங்க, ஒரு மேனேஜராக இருக்கவங்க, சூப்பர்வைசராக இருக்கவங்க, நல்ல ஒரு டீம் லீடராக இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல முன்னேற்றம், சேலரி இன்க்ரிமெண்ட், சம்பள உயர்வு, இதெல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இந்த மாதம் உருவாக போகுது. உங்கள் ராசிக்கு வந்து 11ஆம் இடத்துல செவ்வாய் கேது இருக்காருங்க. 7ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கார். கணவனோ அல்லது மனைவி மூலமாக சில லாபங்கள், சில நல்ல அமைப்பு, இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா? திருமணத்துக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு திருமண வாய்ப்பு கைக்கூடி வரும். இதெல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குங்க. முக்கியமாக சொல்லப்போனால் வியாதி குணமாகும் ராசி குரு பார்க்குறதுனால. மன அழுத்தம் விலக போகுது, நிம்மதியான ஒரு வாழ்க்கை அமைப்போது உங்களுக்கு. சரிங்களா? நல்ல வாழ்க்கை அமையும், நல்ல நண்பர்கள் தேடி வருவாங்க, சுற்றி இருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உதவி செய்வாங்க, உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. இது மாதிரி அத்தனை அமைப்புமே துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ஜூலை மாதம் அமையுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. வேலை கிடச்சிரும், தொழில் இல்லாமல் இருக்கவங்களுக்கு தொழிலில் கிடச்சிரும், தொழில் ஆரம்பிக்க போகிறீங்க, கவர்மெண்ட் ஜாப் ஒரு சில பேருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளிநாடு போகக்கூடிய அத்தனை அமைப்புமே உங்களுக்கு இருக்குங்க, பயன்படுத்திக்கோங்க. ராசிநாதன் 8ஆம் இடத்துக்கு போகிறனால சில நல்ல அமைப்பு, சில விஷயங்கள்லாம் நல்லதும் பண்ணிடுவார். அதனால் எல்லா துலாம் ராசி நேயர்களுக்கும் இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு மாதம் சொல்லிடலாம். கெட்டது நடக்கிற மாதிரி இருந்தால் கூட அது நல்லது தான் போய் முடியும், நல்லதான் உங்களுக்கு நடக்கும். நல்ல ஒரு மாதம் இந்த மாதம் ஜூலை மாதம், பயன்படுத்திக்கிங்க. அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள், சில அனுபவங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். பயன்படுத்திக்கிங்க. நல்ல மாதம் இந்த மாதம்.
மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல்ங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இப்போ வந்து நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்திங்கன்னா பொதுவான பலன். நம்ம இப்போ ஜூலை மாத ராசி பலன் பார்த்துருக்கோம். இது வந்து ஒரு ஜென்ரலான ஒரு பலன் தான் பார்த்துருக்கோம், ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் தான். சரிங்களா? இது வந்து எல்லாத்துக்கும் அப்படி செட் ஆயிடாது, எல்லாத்துக்கும் பொருந்தாது. சரிங்களா? நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு பொருந்திடும், 70% 80% கூட பொருந்திருக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க ஜாதக தசாபுத்தி மேட்ச் பண்ணால் தெரிஞ்சு போயிடும். சரிங்களா? ஒரு சில பேர் நீங்கள் சொன்னது எதுவும் நடக்கலைங்க சார், நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க ஆனால் எங்களுக்கு நடக்கிறது வேறு மாதிரி இருக்குது, நீங்கள் கெட்டது சொல்கிறீங்க எங்களுக்கு நல்லது நடக்குது, நீங்கள் நல்லது சொல்கிறீங்க எங்களுக்கு கெட்டது நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா அவங்கவுங்க பிறப்பு ஜாதகம், அவங்கவுங்க ஜனன ஜாதகம்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது. இப்போ வந்து மேசராசினா மேசராசியில் வந்து பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருப்பாங்க, ஒரே மாதிரி நடக்குதா கிடையாது. அதே மாதிரி தான் 12 ராசி மேஷம் முதல் மீனம் வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அனுபவங்களும் ஒரு சில விஷயங்களும் அவங்கவுங்க கருமாமிப்படி தான் சில விஷயங்கள்லாம் நடக்கும். சரிங்களா? உங்கள் பிறப்பு ஜாதகம் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் தாங்க ரொம்ப முக்கியம். தனி மனிதனோட ஜாதகம் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு மனுஷனை ஆட்டி படைக்கிறது நவகிரகங்கள் தான், அதில் சந்தேகமே கிடையாது. அந்த நவகிரகங்கள் 9 கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது? சூரியன் சந்திரன் செவ்வாய், சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு, அதேமாதிரி சுக்கிரன் சனி ராகு கேது, இது வந்து அந்தந்த ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒவ்வொரு அமைப்பு மாறும். ஆனால் ராசி பலன்கிறது பொதுவாக நம்ம பார்க்குறோம். வான்மண்டலத்தில் இப்போ கிரகங்கள் கோச்சாரத்தில் இப்போ கிரகங்கள் நகரக்கூடிய அமைப்பு வச்சு நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் பிறப்பு ஜாதகங்கிறது நீங்கள் பிறக்கும் போது கிரக நிலை எப்படி இருந்தது, எந்த அமைப்பில் பிறந்தீங்க, உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ன, டைம் ஆஃப் பர்த் என்ன, பிளேஸ் ஆஃப் பர்த், எந்த ஊரில் பிறந்தீங்க, எந்த நாட்டில் பிறந்தீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி தான் இப்போ சில விஷயங்கள் நடந்துகிட்ருக்கும். அதுதான் உங்களுக்கு 80லேருந்து 85% பேசும். கோச்சார பலன் 15லேருந்து 20% தான் பேசும். ஒரு சில பேருக்கு 80, 70, 80% கூட பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஜாதக தசாபுத்தியும் கோச்சாரமும் இப்போ அப்படியே மேட்ச் ஆகும். சரிங்களா? இப்போ நல்லது கோச்சாரம் நான் நல்லது சொல்லியிருக்கேன்னா உங்கள் ஜாதகமும் நல்லா போயிட்டு இருந்திருக்கும். அப்படியே அவங்களுக்கு தான் ஒரு 70% மேட்ச் ஆகும். ஒரு சில பேருக்கு மேட்சே ஆகாது. நான் சொல்கிறதுக்கு நான் சொன்னது ஒன்று நடக்கும், உங்களுக்கு வேறு மாதிரி நடந்துகிட்ருக்கும். நான் சொன்னது ஒன்று உங்களுக்கு நடக்கிறது வேறு மாதிரி இருக்கும். அதனால் புரிஞ்சுக்குங்க. சரிங்களா? உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் தனிப்பட்ட ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுத்தி போகுது, உங்கள் வயசு என்ன, இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க. சரிங்களா? அதை வச்சு பார்த்தா தான் நம்ம 100% அக்யூரேட்டாக துல்லியமாக சொல்ல முடியும். உங்கள் லைஃப் எப்படி இருக்கும், இனிமேல் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்போ செட்டில் ஆவீங்க, உங்கள் லைஃப் எப்போ மாறுமா மாறாதா, எந்தெந்த காலகட்டங்கள் என்னென்ன நடக்கும், உங்கள் பாசிட்டிவாக நடக்கக்கூடிய காலகட்டம் வந்து எப்போ வரும், உங்களுக்கு எப்போ நல்ல நேரம் ஆரம்பிக்கும், இல்லை கெட்ட நேரத்தில் வந்து நீங்கள் எந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். இது எல்லாமே அவங்க சுயஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரே ராசியில் வந்து 3 நட்சத்திரத்தில் இருப்பீங்க. அப்போ நம்ம ஒரு ராசி பலன் பார்க்குறோம். ஒரு ராசியில் 3 நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாதத்தில் இருப்பாங்க. அந்த பாதத்தில் வந்து எல்லாருமே ஒரே பாதத்தில் பிறக்கிறது கிடையாது. சரிங்களா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நட்சத்திர பாதத்தில் பிறப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தசாபுத்தியும் அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி சில அமைப்பும் அந்த கிரகநிலையை இப்போ உங்களை ஆட்டி படைச்சிட்டு இருக்கும். அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்குங்க. அப்போ உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள், என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள், உங்களுக்கு சாதகமாக பாதகமானு பாருங்கள், உங்களுக்கு அந்த கிரகங்கள் உங்களுக்கு நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா பாருங்கள். அதை பார்த்தா தாங்க நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியும். உங்கள் லைஃப் எப்படி இருக்கும், இனிமேல் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, இதெல்லாமே அக்யூரேட்டாக நம்ம 100% துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? உங்கள் ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. அப்போ தான் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும், என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கண்டிப்பாக கிடச்சிடும். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.